ஒடியா 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 வந்துட்டியா? ஏன் மம்மி உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? இந்த துணியெல்லாம் நீங்க தான் அயன் பண்ணுமா? நீ என்ன மம்மின்னு வாய் நிறைய கூப்பிட்டதுக்கு அப்புறம் மம்மி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நீ நிறைய வேலை செஞ்சு கலப்பா வந்திருப்ப. போ கை கால் கழிட்டு வா, டிஃபன் செஞ்சு வச்சிருக்க, சாப்பிடலாம். ஐயா இங்க வா ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணு இல்ல, ஆபீஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆச்சே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கொஞ்சம் மாடர்னா வேற இருக்கேனா? என் முன்னேற்றத்துல எல்லாருக்கும் ரொம்ப அக்கறை. ஆமாமா, இந்த நாட்டுல ஆம்பளைங்களுக்கெல்லாம் பெண்கள் முன்னேறதுல அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சலுகைகளை வாரி வாரி வழங்குவாங்களே, நாம கொஞ்சம் ஏமாந்தோம்னா அதே சலுகைகள் சங்கடமாயிடும். ஜாகிரதை. எப்படியோ உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு, ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமாப்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, வெள்ளத்தோடு பொம்பளைங்களோட பக்கத்து சீட்ல உட்காந்து வேலை செய்யற காட்சிய. இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு யோகம் உனக்கு கிடைக்காது மாப்ள. எது போற போக்க பார்த்தா அங்கேயே ஒரு வெள்ளக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற போல் இருக்க. இந்தியாவில மட்டும் இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, கல்யாணம் பண்ற தப்ப மட்டும் நான் பண்ண மாட்டேன். போய் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும், அது அப்படியே நியூடு கேப்ல கட்டணும், காலம் பூரா ஜாலியா இருக்கணும். சரி சரி, எனக்கு ஃபிளைட் நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். போயிட்டு வா. போயிட்டு வா வா. இனி இந்தியா எனக்கு அந்நிய தேசம். முடிஞ்சா அடுத்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் லண்டன்லயோ பாரிஸ்லயோ மீட் பண்ணலாம். பாய். சார், மேனேஜர் உங்களை வர சொல்றேன். சங்கரா, சேஷு எல்லாரும் வாங்க. என்ன 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 பய வழக்கம் போல லேட்டா வந்திருக்கான், வசமா மாட்டிக்கிட்டான். மேனேஜர் வேற செம மூடல இருக்கிறாரு, இன்னியோட அவன் சீட்டு கிழிஞ்சுது. ஐயோ, என் பிரார்த்தனை மட்டும் பலிச்சதுன்னா என் மச்சனுக்கு இதே கம்பெனி வேலை போட்டு கொடுத்து அவனை என் சீட்ல உட்கார வச்சு நானு அந்த ரசகுல்லா பக்கத்துல உட்கார மாட்டேனா? போய் பானத்துல பகவான் என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ? உன்னை கல்லாலே அடிச்சு கொண்டுட்டு சொல்லிருக்காரு. கொஞ்சம் சந்தோஷமா கற்பனை பண்ண விடையா? சார் சார், நான் லேட்டா வந்து தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க சார். நோ 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 நோ, நீங்க திறந்தவரை லேட்டா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். சார், எல்லாம் தெரியும். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது, நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. சார் இது எப்படி உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்தது. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கே பெருமை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். நோ 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 நோ, மாலை கரெக்டாம உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். ப்ளீஸ் கோ. ஓகே சார். என்ன அது லேட்டா வந்தவனுக்கு மாலை போட்டிருக்காங்க? இன்னும் சுக்கர உச்சமா தான் இருக்காரா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டையர் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா, இன்னையோட சீட்டு கிளியுது, அதான் சிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞானம் வந்தது சொன்னனே, அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும், பல உயிர்கள் காப்பாற்றப்படணும். ஓகே? ஏன் அழுவுற சார்? சொல்லிட்டா இல்லையா? எனக்கும் ரத்த தானம் பண்ணணும் ஆசையா இருக்கு, ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையே. வாட்டிய பேட்டி, உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உன் ரத்தம் எந்த குரூப்பியா? சொல்லி தொலையா. எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். வெரி குட் வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பையனா? ஆச்சரியமா இருக்குது. நான் கூட ஆரம்பத்துல மத்தவங்க சொன்னதை கேட்டு அந்த ஆள் ஒரு கஞ்ச காசு செலவழிச்சு வயிறார சாப்பிட கூட விரும்பாத ஒரு கருமின்னு நினைச்சேன். ஆனா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டுருச்சு. ஆபீஸ்ல ட்ரெஸ்ல வருவியே, அத போட்டு வர கூடாது. இப்ப ட்ரெஸ்ஸா முக்கியம், போட்டோ முக்கியம். அக்கௌண்டன்ட் சார் கொஞ்சம் சிரிங்களே, எப்பவுமே உங்க இருந்தா எப்படி? ராமு சார், ஏன் பின்னால போய் நிக்கிறீங்க? வெக்கப்படாதீங்க, இது ஒன்னும் கல்யாண போட்டோ இல்ல, கொஞ்சம் முன்னால வந்து நில்லுங்க.
எனக்கு ஒரு இடம் விட்டு வைக்கல, நானும் வந்து நிக்கணும்ல. ரெடி ரெடி. இந்த போட்டோ பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க. சேஷு, இந்த பாரு. ஆஹா, பியூட்டிஃபுல். நான் தானே? பின்னால ஒரு எரும மாடு போயிட்டு இருக்கு. அது ஐயோ, என்னையா இந்த போட்டோல என் தலையை காணுமே. ஏயா போட்டோ எடுக்கும் போது ஆடாம அசையாம நிக்கணும். அதை விட்டுட்டு குதிரை மாதிரி குதிச்சா முண்டன் தான் தெரியும். ஐயோ, இந்த போட்டோ பார்த்தா என்ன முண்டன் சொல்லுவாங்களே. இப்ப மாத்திரம் எப்படி இருக்கிற? ஏமா சாவித்திரி, இன்னொரு போட்டோ குறையுது. அது வந்து டபுள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ்போஸ்னா என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு விளறது. அப்படியா? இதுல யாரு மேல யாரு வந்திருப்பா? நிச்சயமா உன் மேல யாரும் விழ முடியாது. அப்படி விழுந்தாங்கன்னா அநியாயமா ஒரு கொலை கூட்டத்துக்கு ஆளாயிருவாங்க. சார், இது போட்டோ. நான் என்ன போட்டா நான் சொன்னேன்? டூட்டி நேரத்துல டூட்டியை பார்க்காம ஏன் லூட்டி அடிக்கீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, வீட்டுக்கு போனாலும் ஆபீஸ் ஞாபகம் தான். உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார். டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இப்ப ராம் எடுத்துக்கங்க, எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாருன்னு. அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பாக்கணையா? சின்சியராவது மண்ணாங்கட்டியாவது போட்டோவை பார்த்தா பிரிண்ட்டுக்கு காசு கேட்போம்னு பய கமுக்கமா இருக்கான். அப்பா இப்பாவது போயிட்டாங்களே. என்ன அது? நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன்? சீட்ல சீட வந்தியா? சார் 1 minute. ஏன் சார் ஒரு ஸ்கூட்டரோ ஒரு மொஃபட்டோ வாங்க கூடாது? தினந்தோறும் இப்படி சைக்கிள்ல வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? நான் பாக்குற குமாஸ்தா வேலைக்கு இந்த சைக்கிள் போதும். நில்லுங்க. இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? பொண்டாட்டியா, புள்ளையா, குட்டியா? எனக்கு ஆம்பளைங்க பேசினாலே புரியாது. நீங்க பொம்பளை, என்ன விஷயம் நேரடி சொல்லுங்க. அதெல்லாம் இப்படி நடு ரோட்ல பேசுற சமாச்சாரம் இல்ல. ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டுட்டே பேசலாம். மன்னிக்கணும், நான் பொம்பளையோட பீச், சினிமா, ஹோட்டல் போறது இல்ல. பரவாயில்ல, பில்லுக்கு நான் பண்ணுறேன். இதுக்கும் மன்னிக்கணும், நான் ஓசியில காபி சாப்பிடறது இல்ல. அப்ப டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்க. வேணாங்க, சாவியை கொடுங்க. சாவியா ஹோட்டல்ல வந்து வாங்கிக்கங்க. என்னடா பம்பா போச்சு? இந்தாமா சாவியை கொடுங்க. ஹலோ, அதான் ஹோட்டலுக்கு வந்தாச்சுல. என்ன விஷயம் சொல்லாம என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? என்ன காசா பணமா? கொஞ்ச நேரம் முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா தேஞ்சா போயிடும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்த விஷயத்த சொல்லுங்க. டூர்ல எடுத்த போட்டோ ஆளு கொண்டா கொடுத்துட்டேன். உங்களுக்குன்னு ஒண்ணு ஸ்பெஷலா வச்சிருக்கேன், அது கொடுக்கதான் வந்தேன். நீங்க சிரிச்ச அழகாத்தான் இருக்கு, அதுக்காக அடிக்கடி சிரிக்கணுமா? அந்த போட்டோவை கொடுங்க. இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது வலிக்கு விழுந்தா கை கொடுத்து காப்பாத்துறது தப்புன்னு தோணுது. ஏமா இப்படி எல்லாம் எடுக்கிறது? நான் இங்க எடுத்தேன், ஆட்டோமேட்டிக் கேமரா தானா எடுத்துச்சு. இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்பப்ப ஆசை பாத்துக்கலாம் தானே? ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். இத நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நினைவுச்சின்னமா வச்சு பாக்குறதுக்கு. 4 பேர் பாக்குறதுக்கு முன்ன கிழிச்சரைத்தான் கேட்டேன். இத பாருங்க, இதோட நெகட்டிவ் என்கிட்டதான் இருக்கு. அப்படி ஏதாவது பண்ணீங்க, இத 100 காப்பி எடுத்து ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன். சார் என்ன வேணும்? 2 கிரேப் ஜூஸ். ஹலோ, ஒரு கிரேப், ஒரு லைம் ஜூஸ். சரிங்க. ஏன் உங்களுக்கு லைம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா? லைம் ஜூஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மூல கோளாறு உள்ளவங்களுக்கு தான் எலும்பிச்சம்பழ வைத்தியம் தேவை. அன்புள்ள, பிரியமுள்ள,
உயிருக்கும் மேலான நீங்க நான் தான். ஏன் என்ன பயந்துட்டியா? ஏதோ முக்கியமா ஆபீஸ் விஷயம் எதிர்த்து இருந்த போல இருக்கு. ஆமா மம்மி, அதான் நான் வந்தது கூட தெரியாம அப்படியே மெய் மறந்து படுத்திருந்தியே. இத பாருமா, பார்த்து ஜாகிரதையா எழுது. இதுல நீ எழுத போற எழுத்துதான் உன்னோட எதிர்கால தலையெழுத்து. பாலை குடிச்சிட்டு நல்லா தெம்பா எழுது. என்னம்மா பின்னாடி எழுந்து வந்துட்டேன்? போ, முக்கியமான அந்த லெட்டர் எழுதி முடி. மம்மி, நான் லவ் லெட்டர் தான் எழுதுறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. எனக்கு பாவாடை தாவணியில ஏற்பட்ட தடுமாற்றங்கள் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல ஏற்பட்டிருக்கு. குவைட் நேச்சுரல். மம்மி, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. ரத்த தானம் செய்யற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தாம்மா. அந்த பையன் தானே? மம்மி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன், சொல்றேன். எனக்கு டாக்டர் பட்டம் கொடு. சாவித்ரி, நான் உங்ககிட்ட வெளிப்படையா ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. மம்மி, நானும் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சுதான் சொல்றேன். நான் அவரை காதலிக்கிறேன். என்னால அவரை மறக்கவே முடியாது. மம்மி, நான் தப்பு பண்றதா நினைக்கிறீங்களா? தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். சாவித்ரி, அயோக்கியனை காதலிச்சு ஏமாறுறதுங்கிறது ரொம்ப சகஜம். ஆனா யோக்கியனை காதலிச்சு ஏமாறக்கூடாதுமா. என்னையே எடுத்துக்கே. அப்போ நான் என்ன மம்மி பண்ணட்டும்? லெட்டர் எழுதட்டுமா வேண்டாமா? லெட்டர் எழுதுறதும் எழுதாததும் ஓ இஷ்டம். ஆனா தயவு செஞ்சு ஒண்ணு மாத்திரம் செஞ்சிடாத. என்ன நம்பி வந்த பொண்ணோட வாழ்வு கெட்டு போச்சு. அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்காது. நான் ஒரு பெட்டிஷன் எழுதுற அளவுக்கு என்னை விட்டுடாத. அவ்வளவுதான். குட் நைட்.